அந்த அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை தம்பி பொங்கலும் சாம்பாரும் வேணும் அப்படின்னா, என்னது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பொங்கலும் சாம்பார் சாப்பிட்டு எப்படிப்பா மதியமாக நான்வெஜ் சாப்பிட்றது முடியாதே அப்படின்னு தூக்க மாத்திரை போட்ட மாதிரி தூங்கிடுவாங்க. வெண்பொங்கல் சாம்பார் வச்சு கொடுத்தா வேணாம் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு பொங்கல் தான் வேணுமே வேணும் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு பொங்கல் சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துச்சே பாருங்கள் ஒரு தூக்கம். நான் சொன்ன மாதிரியே தூக்க மாத்திரை போட்ட மாதிரி மதியம் வரையும் தூங்கிட்டாங்க. மதியத்துக்கு மேலே தூங்கி எழுந்திரிச்சு வீட்டில் பலாப்பழம் இருந்துச்சு. கட் பண்ணி சாப்பிட்டாவே பொழுது போயிடும். இனிமேல் எங்கே நான்வெஜ் எடுத்து கறிகாய் எடுத்து சமைச்சு சாப்பிட்றது வேணாம் அப்படின்ட்டான். இதைத்தானடா காலையில் சொல்லி கேட்கவே இல்லை அப்படின்ட்டு சரின்னு பலாப்பழத்தை வந்துட்டு வரைக்கும் நான் கட் பண்ணதே இல்லை. எண்ணெயை தடவிட்டு சரி கட் பண்ணி எடுப்போம் அப்படின்ட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு சொல்ல. ஆனால் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் பாஸே ஆகலை. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு மணி பிளான்ட் வந்துட்டு வகதை இல்லாமல் வளர்ந்து கிடந்தது. வளர்ந்துட்டு அது என்னாச்சுன்னா திரும்ப அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளராமல் அப்படியே நின்றுட்டே இருந்தது. கொஞ்சம் கூட இம்ப்ரூவே இல்லை. சரி அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி புதுசாக ஆரம்பிச்சிடலாம், குட்டி குட்டி செடியாக வச்சு மறுபடியும் வளர்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கவே ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு.